வேதம் சொல்லுகிறது, எப்ராஹிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க கைவிடப்பட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு அழுது கொண்டு இருக்கிறீங்களா? யாரும் இல்லை என்று சொல்லி பாவம் செய்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் அந்நாளிலே சொல்லப்பட்டதான வார்த்தை இந்த நாளில உனக்கு சொல்லுகிறாரு. ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தண்டிக்க முடியாமல் தவிக்கிறதான தவிப்பாய் என் தேவன் அந்நாளிலே சொன்ன வார்த்தை, இந்த நாளில் நீ தவிக்கிறல்ல, எனக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கேன். நீ ஏன் கைவிடப்பட்டு நினைக்கிற? யாரும் இல்லைன்னு நீ ஏன் நினைக்கிற? இந்த பூமியில உனக்காக தான் நான் வந்தேன். நான் உனக்காக இருக்கிறேன். எதை குறித்தும் கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இந்த நாளில் உனக்கு உறுதிப்படுத்துகிறாரு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.